Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். ரசிகர்களால் சர்ச்சையில் சிக்கிய நடிகர்கள். இது வந்து ஆரம்பத்தில் ஒரு ஹீரோவுடைய கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணுறதுல இருந்து இப்போ கடவுளே அஜித்தே அது வரைக்கும் ரசிகர்களால் இவங்க பண்ணுற தப்புக்கு நான் என்னடா பண்ணுவேன், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆரம்ப காலங்களில் ஒவ்வொரு மிகப்பெரிய நடிகர்கள் அஜித் சார், விஜய் சார், ஸோ அதுக்கு முன்னாடி கமல் சார், ஏன் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி சார், ஸோ அவங்களுடைய படங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். ரசிகர்கள் வந்து அப்படியே சட்டையை கிழிச்சுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நடிகர்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு வந்து உள்ளாகுது. இவரோட நடிகர்னா இப்படி தான்ப்பா இருப்பாங்க, அவரோட ரசிகரா அவர் இப்படி தான்ப்பா இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் வந்து பார்த்துருப்போம். தளபதி ரசிகர்கள் அப்பா பாஸ் அவங்க ரொம்ப மோசம் பாஸ், அவனுங்களை விட நாங்கள் மோசம்டா அப்படின்னு சொல்லிட்டு உமா குத்தா குத்தி அனுப்புவாங்க. ஸோ தளபதி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நடிகர்களையும் இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறது வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு நடிகர்களுடைய ரசிகர்களையும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் காலையில் 4 மணி ஷோ அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நைட் 2 மணிக்கெலாம் போய் நிறைய பேர் வந்து தனக்கு பிடிச்ச ஹீரோவுடைய படங்களை வந்து பார்க்கறத ரொம்ப வந்து ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆஃப்டர் வாரிசு துணிவு கிளாஸ் டைமில் ஸோ ஒருத்தர் வந்து லாரியிலேருந்து கீழே விழுந்த ஒரு விஷயத்தால் மொத்த தமிழ்நாட்டிலேயே தமிழ் சினிமாவிலேயே காலையில் 4 மணி ஷோ கிடையாதுங்க, இவங்க ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, இதனால் வந்து நிறைய உயிர் சேதமும் வருது, ரொம்ப பிரச்சனைகளும் வருது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இவருடைய ரசிகர்கள் தான்ப்பா இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ இவரால் தான் இது காரணம், எதுக்கு இவங்களாம் அப்படிலாம் படம் பண்ணுறாங்க, ஸோ இவங்க வந்து தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க படங்களில் நல்லதே சொல்லியிருந்தாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு படங்களில் இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், அவர் வந்து லியோ படத்தில் வந்து நான் ரெடி தான் வரவா பாட்டில் அண்டாவை கொண்டா சரக்கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து குடி சம்மந்தப்பட்ட மது அருந்துறதை வந்து இந்த மனுஷன் வந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறாரு, மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு, சமூகத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு வந்து பொது இடத்துல பேசுகிறாரு. அவர் இப்படி வந்து குடிக்கிறதுக்கு இப்படிலாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பேசப்பட்டுச்சு. அதை பார்த்து தான் ஒருத்தன் வந்து அப்பா நான் குடிக்க போகிறேன், நான் வந்து இவர் வந்து குடிக்க சொல்லியிருக்கிறார், இந்த பாட்டில் வந்து குடிக்கிற மாதிரி லிரிக் வந்திருக்கு, இதை பார்த்து தான் நான் வந்து குடிக்க போகிறேன் அப்படின்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த லிரிக்கால இவங்க இப்படி தாங்க ஆவாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் இப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வந்து கிளம்பிச்சு. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக புஷ்பா 2 படத்தில் மிகப்பெரிய ஒரு க்ரௌடு. ஸோ அந்த க்ரௌடில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து எதுவுமே சொல்லாமல் உள்ளே வந்துட்டார், அதாவது சர்ப்ரைஸாக வரணும்னு வந்துட்டார். இதுதான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு லேடி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அந்த பெண்மணியோட கணவர் வந்து சொல்லியிருக்காங்க, ஏங்க இதுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க, நீங்கள் எதுக்குங்க அவரை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சு எதுக்குங்க இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே வந்து வாபஸ் வாங்கி இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஸோ நிறையா பிரச்சனைகள் வந்து ரசிகர்களால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரன்பீர் கபூர் வந்து ஃபேன் கூட செல்ஃபி எடுக்கும்போது அது ஃபேன் அதை எடுக்காமல் இருக்கும்போது டக்குன்னு அவர் வந்து ஃபோனை தூக்கி போகிற மாதிரி வரும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆட் ஷூட்டுக்கானது. ஆனால் அது கூட இப்படி பண்ணிட்டாருங்க அவர் இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அதோடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அதாவது அது என்னன்னே தெரியாமல் பார்க்குறவங்க வந்து ஈஸியாக வந்து ரன்பீர் கபூர் அப்படி இவர் அப்படி அப்படின்ற மாதிரி ஈஸியாக வந்து திட்டிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்டர் சூர்யா அவர்கள், ஸோ அவர் வந்து ஃபேன்ஸ் மீட் நிறைய அப்பப்போ வந்து நான் தன்னோட ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடைகள்லாம் வைப்பார். அப்போ வந்து ஒரு ஃபேன் வந்து அவருடைய காலில் வந்து விழுவார். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ விழுந்தியா நானும் விழுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு சரியான ஒரு பாடமாக இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்துச்சு. டே நாங்கள் நடிகர்கள் தான்டா, எங்களை ஏன்டா நீங்கள் வந்து கடவுள் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ ஆக்சுவலாக வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் இப்போ வந்து பால் பாக்கெட்டை கொண்டு போய் பாலாபிஷேகம் ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சிலர் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாஸான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நல்லாவே குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பாருங்க நான் வந்து வெறும் நடிகர் தாங்க, நீங்கள் வந்து நடிகராக மட்டும் பாருங்கள். ஃபகத் ஃபாசில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வரீங்களா படம் பார்க்க வரீங்களா, படத்தில் எங்களோட கேரக்டர் பிடிச்சிருக்கா, நல்லா விசிலடிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால்
அது வீட்டுக்கு போயிட்டு மறந்துடுங்க. வீட்டுக்கு போய் படத்தை பற்றி வேணால் பேசுங்களே தவிர, எங்களுக்கு இந்த பாலாபிஷேகம் பண்ணுறது, எங்களுக்காக இதை பண்ணுறது, அதை பண்ணுறது வேணாம். உங்கள் புள்ள குட்டிகளை வீட்டை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி கடவுளே அஜித்தே இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து நடிகர் சங்கம் வச்சுருந்தாங்க. இல்லை, அதை நிறுத்து தம்பி வேணாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசனை வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் வந்து சத்தத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. அது ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே அஜித் சாருடைய ஃபேன்ஸ் அதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவங்க ஃபேன்ஸ்னால் இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பொதுமக்கள் அது எல்லாம் வேறு ஃபேன்ஸ் கூட சொல்லிக்கலாம். ஸோ அவங்க எல்லோரும் ஈஸியாக வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அஜித் சார். அவர் வந்து ஒரு தன்னலமில்லா தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தான் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்னு இருக்கிறாள். ஸோ அவருக்கு வந்து அது கெட்ட பேர் ஆகும்போது அவரே வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, தயவு செஞ்சு அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேட் போடுற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இதெல்லாம் விரும்புறதில்லை. ஸோ ஆக்சுவலி அவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தா கடவுளே அஜித்தே தானே சொல்லுவேன். நாங்கள் அஜித்தே சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனால் அஜித்தே அது மட்டும் சவுண்டு வருது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் சிவகுமார் சார், ஸோ அவரை கூட வந்து செல்ஃபி எடுக்க போன ஒரு ரசிகர், ஸோ அவர் என்ன டென்ஷனில் இருந்தாருன்னு தெரியல, ஃபோனை வாங்கி தூக்கி போடுறது இன்ன வரைக்கும் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரசிகரால் அவர், ஏன்னா ஒரு நடிகர் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கதையில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும், அந்த படம் ஓடணுன்ற ஒரு விஷயமா இருக்கும், எந்த படம் அடுத்து பண்ண போகிறோம், அந்த படம் ஓடுமா ஓடாதா, அதுக்கு என்ன பட்ஜெட்டு, எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறோம், இங்கிட்டு இவ்வளோ கடனை வாங்கி வச்சுருக்கோமே இதை நம்ம அடைக்க முடியுமா, இதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண ஆசை இருக்கே, என்னடா ஆக போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கும். அப்போ போயிட்டு அவங்க ஏதோ டென்ஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அட ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலங்களில் ரஜினி சார், கமல் சார் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து எல்லா தியேட்டர்ஸ்லையும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக ஒரு ரஜினி சார் ரசிகர்கிட்ட பேசும்போது, இங்கே பார்ப்பா இங்கே ஒரு கட் அவுட் வச்சுருந்தோமா, இங்கே ஒரு கட் அவுட் வச்சுருந்தோமா, 2 கட் அவுட் யார் கட் அவுட் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு பேச்சு தான்ப்பா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அச்சு நாங்களே வந்து கமல் ரசிகரா ரஜினி ரசிகரான்னு சொல்லிட்டு அச்சு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுப்பா. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அந்த பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே வந்து அவருடைய மேனேஜர் மூலமாக சரி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்து இதாக இருக்குது. செவனேன்னு படம் பண்ணிவிட்டு வீட்டில் படம் ஓடுமா ஓடாதா, அப்படி ஓடுமா ஓடாதா, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா நம்ம லிஸ்ட்டில் எல்லாம் ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம ஒரு பொழப்பு நம்ம நடிகராக ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு நடிகராக அந்த நம்ம கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி பிரபலம்னாலே ஒரு ப்ராப்ளம் வரதானப்பா செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து அங்கங்கே ஞாபகப்படுத்தப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள் இப்போ ரொம்ப டீசெண்டாக ஆகிட்டாங்க. டீசென்ட் மீன்ஸ் இப்போ வந்து பெருசாக வந்து இவங்கள நம்ம இப்படி தான் கொண்டாடணும் அப்படின்றத அந்த நடிகர்கள் சொல்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரசிகர்களே, நடிகர்கள் பாவம். ஸோ என்னதான் வந்து அவங்களுக்கு பிடிச்சாலும் அவங்கள வந்து கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. உங்களால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நானும் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு நடிகருக்கு வந்து ஃபேனாக கூட இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவங்கள ரசிக்கிறோமா அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு நம்ம தொந்தரவு இல்லாமல் இருப்போம். கடவுளே அஜித்தே 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 அது நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. நான் சொல்கிறதுல வேறு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சா, தம்பி நீ இப்படிலாம் பேசுங்க, இது வந்து முக்கியமான விஷயமா இருக்குது, இதே இப்படியே சொன்ன அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. Pushpana National Lunch, yeah. International.